ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள கேது பகவான், 7ஆம் இடத்திலே ராகு, 8ஆம் இடத்திலே செவ்வாய் சனி, 9ஆம் இடத்திலே சூரியன் புதன், 10ஆம் இடத்திலே சுக்கிரன், 11ஆம் இடத்திலே குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 11ஆம் தேதி பாருங்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே மே 14ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. 2027 ஜூன் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம். அதே போல கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு கிரகங்களையும் சமாளிக்கிறது மிகப்பெரிய விஷயங்க. பல பேருக்கு பாருங்க அஷ்டம சனியில போராட்டம், வேலை இழப்பு, வேலையில கஷ்டம், தேவையில்லாத இடமாற்றங்கள், வயிறு சார்ந்த பிரச்சனை, குடும்பத்துல மருத்துவ செலவு, விபத்து, கண்டம், காயம். அதே போல கேது ராசிக்குள்ள போறதுனால தேவையில்லாத கடன்கள், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதே போல வீண் வழக்குகள், எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க ஒரு குழப்பம் இருக்கிறது, எங்க போனாலும் ஒரு தடை, ஒரு தாமதம், எந்த காரியமும் இழுபறியா இருக்கிறது. இப்படி ராசிக்குள்ள கேது போறது, 8ஆம் இடத்துல சனி போறது, இதை சமாளிக்கிறதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு போதும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப இதெல்லாம் தாண்டி வரீங்க அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய திறமையை பொறுத்து. அப்ப பாருங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா இந்த கேது ராசியை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த 2026 கடைசியில, அதுவும் 11ஆவது மாசம் தான் கேது ராசியை விட்டு போறாரு. அது வரைக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பாருங்க பெரிய சிரமங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப குரு பகவான் பாருங்க உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சநிலை பெறுவதனால பாருங்க நிறைய பேருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு 12ஆம் இடத்துக்கு வரதுனால பெரிய சிரமங்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் ஒரு 15ஆம் தேதி வரையும் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் உச்ச பலத்தில் இருப்பார். அப்போ உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது. ஒரு காரியத்தை உங்கள் திறமையினால நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியில முடியும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால மே 15ஆம் தேதி வரையும் நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்துல அமர்வதும் உங்களுக்கு சிறப்பு தான். சுக்கிரன் வீட்டில் அமர்வதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வண்டி, வாகனம், பூமி, சொத்து வகையில் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். சமூக மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க உங்க ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல ஏதாவது மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல 2ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதம் மே 11ஆம் தேதி வரையும் பேச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் சனி சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு பண்ண விஷயத்துல உஷார், பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மே 11ஆம் தேதி வரையும். மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். பொதுவாக பாக்கியாதிபதி வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலர் வெளிநாடு போறது, பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் ஒரு பலம், இதெல்லாம் மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல சுக்கிரன் பாருங்க மாத ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தால் பாதிப்பு கிடையாது. அப்ப 10ஆம் இடம் வலுப்பதும் உங்களுக்கு சிறப்பு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறத விட 11ஆம் இடத்துக்கு போறது தான் இன்னும் மிகப்பெரிய பலம். மே 14ஆம் தேதிக்கு அப்புறம்
சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு 10 குடைவனும் 5 குடைவனும் சேர்ந்து லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். வாழ்க்கையில இது ஒரு வளர்ச்சியான காலம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது ஒரு சில நீண்டகால பிரச்சனைகளுக்கு, சில கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு தெரியக்கூடிய ஒரு காலமாக அமையும். பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 20 நாளைக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க லாபஸ்தானத்துல 2 தனக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ஒரு நல்ல பணவரவு, உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறக்கூடிய அமைப்பு, சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலைமை, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப புது வேலை, அதிகாரிகளால் யோகம், உங்க கூட வேலை பார்க்குறவங்களால் அதிர்ஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பாருங்க எல்லோரும் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மே ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. அதே போல் அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்கிறது, புது வேலையாட்கள் உங்களுக்கு அமையிறது, அதே போல் கூடுதல் பொறுப்புகள், ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம், ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தின் மூலம் பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு 20 நாளைக்குள்ள உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுங்கிறது கட்டாயம் உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த லாபஸ்தானத்துல 2 தனக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள். அதே போல ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சிம்மராசி பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மே மாதம் ஒரு 14 தேதிக்கு அப்புறம். அதே போல முக்கியமாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது, புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது, இது போன்ற ஒரு திடீர் சுப செலவுகளையும் பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். அதே போல பாருங்க ராகு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் அப்பப்போ கவனம் செலுத்தணும். அதே போல இந்த வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அப்பப்போ ஒரு சிலருக்கு தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் 7ஆம் இடத்துல கூடிய ராகு பகவான். அதே போல குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். இந்த மாசம் மட்டும்தான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருப்பார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி 12ஆம் இடத்துல குரு உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் குரு உச்சபலத்தில் அமர்வது சுப விரயங்களை உங்களுக்கு நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்க லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும். வராத பணமெல்லாம் இந்த மாதம் வந்து சேரும். நீண்டகால கஷ்டங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் தீர்வு கிடைக்குங்க மே 14 தேதிக்கு அப்புறம். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 11, 12, 13 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணவரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே 1, 2, 3, அதே போல் மே மாதம் 8, 9, 10, 11, மே 18, 19, 20, மே 23, 24, மே 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.